لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த கண்ணிய மிகுந்த நாட்டிலே இந்த கண்ணியவான்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அர்ஷின் நிழலில் 7 கூட்டத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை எமக்கு கொடுத்த அல்லாஹ் நிச்சயமாக இந்த உலகத்திற்கும் எமக்கும் ஒரு முடிவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் படைக்கப்பட்ட யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் மரணிப்பார்கள், அந்த படைப்புகள் அளிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்து ரஹ்மானிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் அழித்து விடுவான். குல்லு மன் அலைஹா ஃபான், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் ஒரு நாள் நிச்சயமாக அழிக்கப்படும், அல்லாஹுடைய கண்ணியம் மிகுந்த அந்த முகத்தை தவிர என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மறுமை என்ற ஒரு நாள் நிச்சயமாக ஏற்படத்தான் போகிறது. நாம் வெகு தூரத்திலே பார்க்கின்றோம், ஆனால் அல்லாஹ் அதை எமக்கு சமீபத்திலே வைத்திருக்கின்றான். இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இவர்கள் வெகு தூரமாக அதை பார்க்கின்றார்கள், அல்லாஹ் அதை நெருக்கத்திலே சமீபத்திலே வைத்திருக்கின்றான். யக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வ ஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்யக்கூடிய நாள் மிக சமீபத்திலே வந்துவிட்டது. யக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும். ஆனால் மனிதர்கள் தான் அதை பற்றிய நினைவில்லாமல் அலட்சியத்திலே அதை பற்றிய நினைவில்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மறுமை நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திவிட்டால் அல்லாஹ் இந்த வானத்தை அழித்து விடுவான், அல்லாஹ் இந்த பூமியை அழித்து விடுவான். நாளை மறுமையிலே அந்த மாஷர் தினத்திலே அல்லாஹ் இந்த பூமியிலே நம்மை எழுப்ப மாட்டான், இந்த வானத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானத்துடைய அமைப்போடு எம்மை எழுப்ப மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் இப்ராஹிமுடைய 49வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ் ஸமாவாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அல்லாஹ் இந்த பூமியின் அமைப்பை அல்லாஹ் மாற்றி விடுவான். இந்த பூமியை அல்லாஹ் செம்பாகவோ பித்தளையாகவோ அல்லது வேறு உலோகங்களாலோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தை மாற்றி விடுவான். ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்பட்டுவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹஜ்ஜுடைய 1வது 2வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமையுடைய பயங்கரத்தை, அந்த மறுமையுடைய காட்சிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே மூமின்களை அழைக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே முஸ்லிம்களை அழைக்கவில்லை. அல்லாஹ் ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ் அழைக்கின்றான். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அல்லாஹுவை உங்களுடைய ரப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். மறுமையுடைய நடுக்கம் இருக்கிறது, மறுமையுடைய திடுக்கம் இருக்கிறது, அது மிக பயங்கரமானது. யார் சொல்லுவது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அந்த மறுமையுடைய நடுக்கம் மிக பயங்கரமானது, அதை யாராலும் பொருட்படுத்த முடியாது. அவ்வளவு பயங்கரமான நடுக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே வைத்திருப்பான். யௌம தரவுனஹா, நபியே, அந்த நாளிலே நீங்கள் பார்த்தால், தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தாத், தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவாள், தாய் விட்டு விடுவாள். தான் பெற்று பால் கொடுத்து கொண்டிருக்கும் குழந்தையை 10 மாதங்கள் சுமந்து தன்னுடைய பிள்ளை எதிர்பார்த்து கொண்டிருந்த தாய், அந்த பிள்ளை வந்ததற்கு பிறகு தன்னுடைய உணவை அந்த தாய் பிள்ளைக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலையில் மறுமை ஏற்பட்டு விட்டால் அந்த தாய் அந்த பிள்ளையை மறந்து விடுவாள். ஒட்டகம் தன்னுடைய வயிற்றிலே சுமந்திருக்கக்கூடிய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும். சுகாரா, மனிதர்கள் எல்லோரும் போதையிலே இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், மனிதர்கள் எல்லோரும் மயக்கத்திலே போதையிலே இருப்பார்கள். அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், வமா ஹும் பி சுகாரா, அது இந்த மக்கள் குடிபோதையில் இருக்கின்றார்களே அது போன்ற போதை அல்ல. வலக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத். யா அல்லாஹ், அல்லாஹுடைய தண்டனை, அல்லாஹுடைய கோபம் மிக அதிகமாக இருக்கும் காரணத்தால் மனிதர்கள் எல்லோரும் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்துக் கொண்டிருப்பார்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மா லஹா. மனிதன் கேட்பான், இந்த பூமியிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஐனல் மஃபர், எங்கே ஓடுவதற்கு தங்குவதற்கு என்று இடம் இருக்கிறதா? எங்கேயாவது ஓடி மறைய முடியுமா என்று மனிதன் திக்கித்துக் கொண்டிருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமையின் காட்சிகளை அல் குர்ஆனிலும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களை எல்லோரையும் ஒன்று கூட்டியதற்கு பிறகு அல்லாஹ் எப்படி ஒன்று கூட்டுவான்? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எம்முடைய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், துஹ்ஷரூன ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன். நாளை மறுமையிலே மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டுவான், செருப்பில்லாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக. பிறக்கும் பொழுது ஒரு குழந்தையை சுன்னத்து செய்வார்களே, கத்னா செய்யப்படாதவர்களாக, செருப்பில்லாமல் ஆடை இல்லாமல் பிறந்த நிலையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஒன்று கூட்டுவான். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நிர்வாணமாக ஒன்று கூட்டப்படுவார்களே, அந்த நேரத்திலே ஒருவரை பார்க்கிற நேரிடுமே, என்ன ஆகும்? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் ஐ யுஹிம்மஹும் தாக். ஆயிஷா அவர்களே, அந்த நாளிலே ஒருவரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய பயங்கரம் மிக அதிகமாக இருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். நிர்வாணமாக ஒரு ஆணுக்கு முன்னால் ஒரு பெண் இருப்பாள், ஆனால் அந்த ஆண் அந்த பெண்ணை பார்க்க மாட்டாள். நிர்வாணமாக அந்த பெண்ணுக்கு முன்னால் ஒரு ஆண் இருப்பான், அந்த பெண் அந்த ஆணை நோக்க மாட்டாள் என்றால் எப்படிப்பட்ட பயங்கரத்தின் திடுக்கத்திலே மனிதர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். நாம் எல்லாம் நின்று கொண்டிருப்போம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளுடைய காட்சியை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றேன், துதுன ஷம்சு யௌமல் கியாமா மினல் ஹல்கி ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரி மீல். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களை ஒன்று கூட்டியதற்கு பிறகு அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து சூரியனை ஒரு மைல் தூரத்திற்கு அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை ஒரு மைல் தூரத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து நிறுத்துவான். ஃபயகூனு النَّاسُ عَلَى قَدْرِ أَعْمَالِهِمْ அலா கத்ரி அமாலிஹிம் ஃபில் அரகி. மனிதர்கள் எல்லோரும் அவரவர்களின் பாவங்கள், அவரவர்களின் செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு வேர்வைகளை அந்த சூரியனின் வெப்பம் கொடுத்து கொண்டிருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை இருக்கும், சிலருக்கு முட்டு கால் வரை இருக்கும், சிலருக்கு கழுத்து வரை இருக்கும். சிலர் அந்த வேர்வையில் மூழ்கி விடுவார்கள் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சூரியனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மைல் தூரத்திலே கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். ஒரு மைல் தூரத்தில்
தூரத்திலே சூரியன் இருக்கும். இவ்வளவு மைல்கள், இவ்வளவு தூரங்கள், கணக்கிட முடியாத எல்லை இல்லாத சூரியனுடைய வெப்பத்தையே எம்மால் தாங்க முடியவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, எமக்கு ஏசி தேவைப்படுகிறது, எமக்கு ஃபேன் தேவைப்படுகிறது. இல்லை என்றால் வாழவே முடியாத சூழ்நிலையில் நாம் ஆகிவிட்டோம். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது தலைக்கு மேல் 1 மைல் தூரத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரியத்தின் வெப்பத்தை கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். அதுவும் இந்த சூரியன் அல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு சூரியனை அல்லாஹ் கொண்டு வருவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை கொண்டு வருவான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஃபஜ்ருடைய 23வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை கொண்டு வருவான். நரகம் அந்த மாஷர் தினத்திலே கொண்டு வரப்படும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை இழுத்து கொண்டு வர சொல்லுவான். நாளை மறுமையிலே நரகத்தை மலக்குகள் இழுத்து கொண்டு வருவார்கள். அந்த நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மா குல்லி ஜிமாமின் 70,000 மலக்கின். அந்த 70,000 கடிவாளங்களோடு நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அந்த 70,000 கடிவாளத்திலும் ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70,000 மலக்குகளை அல்லாஹ் வைத்திருப்பான். யா அர்ஹமர் ராஹிமீன். ஒரு மலக்கு ஒரு நட்சத்திரத்தை தூக்கி எறிந்து விடுவார், சூரியனை கையால் பிடித்து விடுவார், பூமியை அப்படியே அமுக்கி விடுவார். அவ்வளவு பலமுள்ள ஒரு மலக், ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகள். அப்படி என்றால் 70,000 கடிவாளங்களுக்கு எத்துணை மலக்குகள்? அத்துணை மலக்குகளோடு நரகம் இழுத்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். யா அல்லாஹ், நரகம் தன்னுடைய வெப்பத்தை கக்கிக் கொண்டிருக்கும், நரகம் தன்னுடைய வேதனையை சொல்லிக் கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட கடுமையான நிலைமை, மனிதர்களுடைய பாவங்களுக்கு சூரியனும் நரகமும் வெப்பத்தால் அவரவர்கள் தங்களுடைய அவரவர்கள் செய்த பாவங்கள் தண்டனைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய வேர்வைகளில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையால், அவனுடைய அருளால், அவன் அடியார்கள் மீது கொண்டுள்ள பாசத்தால் அவனுடைய அடியார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்துவதற்காக பாவிகளை எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தங்களுடைய வேர்வையால் கேவலப்படுத்தி கொண்டிருப்பானோ, அவர்களின் பாவங்களை கொண்டு அவர்களை தண்டித்துக் கொண்டிருப்பானோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியார்களை கண்ணியப்படுத்துவதற்காக விசேஷமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிஷின் நிழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 கூட்டத்தார்களுக்கு மட்டும் அல்லாஹ் தன்னுடைய நிழலை வைத்திருப்பான். இந்த 7 கூட்டத்தார்களை தவிர அந்த மறுமையிலே வேறு யாருக்கும் நிழல் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் அந்த நிழலில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அரிஷ் அல்லாஹுடைய இந்த சிம்மாசனம், இந்த அரிஷ் என்றால் என்ன? இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்தார்கள், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானங்கள் பூமிகளை அல்லாஹ் படைப்பதற்கு முன்னதாக 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்ற அளவீட்டை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதிவிட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அந்த நேரத்திலே வஅர்ஷுஹு அலல் மா, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுடைய சிம்மாசனம் கடலின் மீதே இருந்தது என்று. அப்படி என்றால் மனிதர்கள் ஜின்கள் படைப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அரிஷை படைத்து விட்டான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படைப்புகளில் எல்லாவற்றையும் தன்னுடைய குன் என்ற வார்த்தையால் படைத்தான். ஆனால் 4 விஷயங்களை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கரத்தால் படைத்தான். அதிலே முதல் விஷயம் அல் அர்ஷ், அல்லாஹுடைய அர்ஷ். இரண்டாவது அல் கலம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேனாவை தன்னுடைய கரத்தால் படைத்தான், எழுதுகோலை. வ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் படைத்தான். வ ஜன்னத்தில் அதுன் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உயர்வான அந்த சொர்க்கத்தை தன்னுடைய கரத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ததுரூன கம் பைன ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமிகளுக்கிடையே உள்ள அளவு உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் 500 ஆண்டுகள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்டார்கள், அததுரூன கம் பைன ஸமாஇல் ஊலா வல்லதி ஃபௌகஹா, முதல் வானத்திற்கும் இரண்டாவது வானத்திற்கும் உள்ள தூரம் உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். 500 ஆண்டுகள். அல்லாஹுடைய தூதர் மறுபடியும் கேட்டார்கள், இரண்டாவது வானத்திற்கு
வானத்திற்கும் 3வது வானத்திற்கும் உள்ள தூரம் உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் 500 ஆண்டுகள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானத்தையும் கணக்கிட்டார்கள். 7 வானத்திற்கு பிறகு கேட்டார்கள், சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 7 வானங்களுக்கு மேலாக வ ஃபௌக ذلك பஹ்ருன், யா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு மேல் தன்னுடைய கடலை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் அல்லாஹ் தன்னுடைய கடலை வைத்திருக்கின்றான். அதனுடைய கீழ் ஆழத்திலிருந்து மேலாளம் வரை உள்ள தூரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் 500 ஆண்டுகள். வ ஃபௌகல் பஹ்ரி அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கடலுக்கு மேலே தன்னுடைய அல்லாஹ்வுடைய அரிசை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கடலுக்கு மேலிருந்து அல்லாஹ்வுடைய அரிசியுடைய தூரம் வரை அல்லாஹ்வை தவிர அதனுடைய தூரத்தை யாரும் அறிய முடியாது. யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ ஃபௌக ذلك ரப்புல் ஆலமீன், அதற்கு மேல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்திருக்கின்றான். வலா யக்ஃபா அலைஹி ஷைஉன் மின் அஅமாலிக்கும் வ ஹுவல் அலியுல் அஸீம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வளவு தூரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய சிம்மாசனத்தை அமைத்து அல்லாஹ் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இருந்து அல்லாஹ்விற்கு எதுவும் மறைவானது கிடையாது. அவ்வளவு தூரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்தாலும் நுணுக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அறிவில் வைத்திருக்கின்றான். அவ்வளவு தூரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்தாலும் இருள் சூழ்ந்த நேரத்திலே இருளடைந்த பாறையிலே ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றாலும் அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அறிவை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் புரிய முடியாது, அறிய முடியாது. கண்ணியத்துக்குரியவர்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரிசின் நிழலை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய அந்த நிழலை தவிர அந்த மறுமை நாளிலே வேறு யாருக்கும் நிழல் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணினார்கள், இமாமுன் ஆதிலுன், அதில் முதலானவர் யார் என்றால் நேர்மையாக நடக்கக்கூடிய தலைவர், இமாம், நேர்மையாக நடக்கக்கூடிய இமாம். கண்ணியத்துக்குரியவர்களே, பலர் இந்த ஹதீஸை கொண்டு புரிந்து கொள்வது என்னவென்றால், நேர்மையான இமாம் என்றால், நேர்மையான தலைவர் என்றால் அவர் அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர், அல்லது இஸ்லாமிய ஆட்சி வந்துவிட்டால் ஹலீஃபா என்றுதான் இந்த அர்த்தத்தை, இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள் பலர். இல்ல, மாஷா அல்லாஹ். ஆனால் இமாமுன் ஆதில் என்றால் நேர்மையாக நடக்கக்கூடிய தலைவர் என்றால் யாரிடத்திலெல்லாம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகிறதோ, யாரிடத்திலெல்லாம் பொறுப்புகள் இருக்கின்றதோ அவர்கள் எல்லோருமே இந்த இமாம் என்ற வார்த்தைக்குள் அடங்குவார்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரை இந்த வார்த்தைக்குள் அவர்கள் அடங்குவார்கள். இந்த தலைவர்கள், இந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்ட இந்த தலைவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நேர்மையாக நடந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிசின் நிழலை நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன், ஒவ்வொருவருமே உங்களிலே பொறுப்பாளர்கள் தான், ஒவ்வொருவரும் அவர்களின் பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய விசாரணையிலே சாக்குவானாக. ஃபல் இமாமு ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன், ஒரு தலைவர், ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஹலீஃபா, அந்த நாட்டிற்கு பொறுப்பாளி, அவரின் பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தலைவர், இந்த ஆட்சியாளர், இந்த நேர்மையாளர் நேர்மையாக இருந்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் அமைதியான முறையில், நிம்மதியான முறையில் அல்லாஹ் வசிக்க வைப்பான். இன்று பார்க்கிறோம் சமூகத்தின் தலைவர்களை, இன்று பார்க்கிறோம் நாடுகளின் தலைவர்களை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று உலகளாவிய அளவிலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சமூகம் தன்னுடைய நிலையை சீர்தூக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்துடைய இரண்டு மனிதர்கள் சீரான முறையில் இருந்தால்தான் அந்த சமூகம் சீர்வரும். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், 2 மக்கள் சீராக இருந்தால் அந்த சமூகமும் சீராக இருக்கும், 2 மக்கள் கெட்டுவிட்டால் அந்த சமூகமும் கெட்டுவிடும். அவர்கள் யார் என்றால் அல் சுல்தானு வல் உலமா, அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசர்கள், மேலும் உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள். இந்த 2 கூட்டமும் ஒரு சமூகத்திலே சிறப்பான முறையிலே, நேர்மையான முறையிலே, நீதியான முறையிலே, குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையிலே இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தையும் சீரான சிந்தனையில், சீரான கூட்டில் அல்லாஹ் வைத்திருப்பான். இந்த 2 சமூகமும் கெட்டுவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்துடைய நிலைமையும் அல்லாஹ் மாற்றி விடுவான். இன்று பார்க்கிறோம்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இரக்கம் காட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வர்ரஜுலு ராஇன் அலா அஹ்லி, ஒரு மனிதர், ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி. ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி. வஹுவ மஸ்ஊலுன், அவர் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார். அவர்தான் பொறுப்பாளி. அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையிலே அவர் கேட்கப்படுவார். வல் மர்அத்து ராஇயத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஆணுடைய மனைவி, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டிற்கு பொறுப்பாளி, தன் கணவனுடைய சொத்துக்கு பொறுப்பாளி, தன் கணவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி, தன் கணவனுடைய மரியாதை கண்ணியங்களுக்கு பொறுப்பாளி. இதை குறித்து நாளை மறுமையிலே அந்த பெண்ணும் கேட்கப்படுவாள். வல் அபுது ராஇன் அலா மாலி சய்யிதி, ஒரு அடிமை தன்னுடைய எஜமானருடைய செல்வத்திற்கு பொறுப்பாளி. வஹுவ மஸ்ஊலுன் அலா ஃபகுல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள் தான். ஒவ்வொருவரும் அவரவர்களின் பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு ஆசிரியர் அந்த மதரசாவுடைய மாணவர்களுக்கு பொறுப்பாளி. ஒரு பள்ளியின் நிர்வாகி அந்த பள்ளிக்கு பொறுப்பாளி. ஒரு வீட்டிற்கு ஆண் பொறுப்பாளி. அந்த வீட்டுடைய எல்லா சொத்துக்களுக்கும் உடைமைகளுக்கும் கண்ணியத்திற்கும் அந்த பெண் பொறுப்பாளி. அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பிலே அந்த ஆணும் பெண்ணும் வருவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி உலகத்திலே யாரிடத்திலெல்லாம் ஒரு 5 பேருக்கு ஒருவர் தலைவராக இருக்கிறார், அல்லது ஒரு 10 பேர் கொண்ட குழுவிற்கு ஒருவர் தலைவராக இருக்கிறார், அவரும் இந்த பட்டியலிலே வருவார். இவர் நேர்மையாக நடந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிஷின் நிழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவரை அமர வைப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஹதீஸை நீங்கள் உற்று நோக்கினால், இந்த ஹதீஸை நீங்கள் நன்கு ஆராய்வு செய்தால் உங்களுக்கு புரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே வைக்கின்ற இந்த எண்ணிக்கைகள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற அந்த வரிசைப்படி நீங்கள் அந்த மனிதர்களுடைய சீர்திருத்தத்தை பார்த்தால், ஒரு சமூகம் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்வதற்கு இந்த சீர்திருத்தங்கள் போதுமானது. இப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த சமூக மக்களிடமிருந்தும் அல்லாஹ் விரும்புகின்ற காரணத்தால் தான் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமைப்பிலே சொல்லி இருக்கின்றார்கள் என்று இந்த ஹதீஸை விளக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நேர்மை, நீதி இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே செத்துவிட்ட ஒன்று. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நேர்மை என்பது அவர்களுக்கு நேர்மையாக இருப்பார்கள், அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு நேர்மையாக இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு என்றால் அந்த நேர்மையும் நீதியிலும் கேள்விக்குறியை போட்டு விடுவார்கள். அவர் தன்னுடைய சமூகத்திற்கு அல்லது தன்னுடைய ஜமாஅத்திற்கு, தன்னுடைய ஊருக்கு நேர்மையாக இருப்பார். வெளியூருக்கு என்றால், வெளியூரிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்றால் அவருக்கு ஒரு நீதி, அவருக்கு ஒரு நேர்மை என்று பார்க்கக்கூடிய காட்சியில் தான் இன்று தமிழ்நாட்டிலும் சரி உலகத்திலும் சரி இல்லா மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உலகத்திலே பல பேர்களை, பல எண்ணிக்கை கொண்ட குழுக்களை எம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அறிவுரை செய்யக்கூடிய வசனத்தை பாருங்கள். சூரத்து நிசாவுடைய 135வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீங்கள் நேர்மையிலே உறுதியாக இருங்கள், நீங்கள் நேர்மை செலுத்துவதிலே நீங்கள் நிலையாக உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு அல்லாஹ் அறிவுரை செய்கின்றார். அல்லாஹ்வை சாட்சியாளராக எடுத்துக்கொண்டு நீங்கள் நேர்மையிலே நீதியிலே உறுதியாக இருங்கள். அது உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு பாதகமாக இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள், நீதியை செலுத்துங்கள். அவர் ஏழையாக இருந்தாலும், அவர் பணக்காரராக இருந்தாலும், அவர் யாராக இருந்தாலும் சரி, நேர்மை என்ற விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், மன இச்சைகளை பின்பற்றி, உங்களுடைய சுய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றி இந்த நேர்மையை, இந்த நீதியை நீங்கள் இழந்து விடாதீர்கள். யார் அப்படி மனோ இச்சைகளை பின்பற்றி இந்த நீதியை மறுக்கிறார்களோ அல்லது நீதியை விட்டு விலகி செல்லுகிறார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் நுணுக்கமாக அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். நாளை மறுமையிலே நீதி செலுத்தாதவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிடித்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அமீரின் அஷ்ரத்தின், 10 பேருக்கு ஒரு அமீராக இருக்கிறார், இல்லா யுக்தா பிஹி யௌமல் கியாமத்தி மக்லூலன், நாளை மறுமையிலே அவர் வரும்பொழுது தன்னுடைய 2 கரங்களும் கெட்டப்பட்டவராகவே வருவார். 10 பேருக்கு ஒருவர் தலைவராக இருக்கிறார், நாளை மறுமையிலே அவர் வரும்பொழுது கைகள் கெட்டப்பட்டவராகவே வருவார். அவருடைய அந்த கையுடைய அந்த கெட்டை, அந்த விலங்கை அவர் செலுத்திய நீதிதான் அவிழ்த்துவிடும். அவர் நீதி செலுத்தவில்லை என்றால் கட்டப்பட்ட நிலையிலேயே அல்லாஹ்விற்கு முன்னால் அவர் கொண்டு வரப்படுவார்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் எமக்கு அறிவுரை செய்கிறான். சூரத்துன் நஹலுடைய 90வது வசனம், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஏவுகிறான் நீதியாக நீங்கள் நடந்து கொள்ளும்படி, நீதியை நீங்கள் கடைபிடிக்கும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஏவுகின்றான். வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் சில அம்சங்களை அடுக்கிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், யஇதுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இதை குறித்து அறிவுரை செய்கின்றான். யா அல்லாஹ், யார் அறிவுரை செய்வது? அல்லாஹ் அறிவுரை செய்கின்றான். லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் சிந்தனை பெறுவீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கேட்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த நீதியில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஃபாத்திமா என்ற ஒரு உயர்குலத்து பெண்மணி திருடி விடுகிறார்கள். அந்த பெண்ணுடைய திருட்டு குற்றத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகள் வெட்டப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பணக்கார குல பெண்மணி ஆயிற்று, புதிதாக இஸ்லாமை ஏற்ற செல்வந்த பெண்மணி ஆயிற்று என்று சில சஹாபாக்கள் எல்லாம் தங்களுக்குள் ஆலோசனை செய்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் விருப்பமாக இருந்த உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிபாரிசுக்காக அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று இந்த பெண்மணிக்காக சிபாரிசை செய்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா அவர்களை எச்சரித்து விட்டு குத்பா மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். ஏறி சொன்னார்கள், இன்று முன்னால் உள்ள சமூக மக்கள் அழியப்பட்டதற்கு காரணமே பலகீனமானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை செலுத்திவிட்டு பலமுள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை செலுத்தாததுதான். இந்த உம்மத்தும் இப்படிப்பட்ட நிலைமையில் ஆகிவிடுவதை குறித்து நான் எச்சரிக்கின்றேன். இந்த பெண்மணி திருடிய குற்றத்தால் கைகளை வெட்டப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தேனே, அப்படியல்ல. என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருடினாலும் சரி, அவர்களுடைய கையையும் வெட்டுவேன். யா அல்லாஹ், எப்படிப்பட்ட நீதி பாருங்கள், எப்படிப்பட்ட நேர்மை பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நீதியைத்தான், இந்த நேர்மையைத்தான் ஒவ்வொரு தந்தையும், ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு ஜமாஅத்தாரும், ஒவ்வொரு பள்ளியுடைய நிர்வாகியும் கடைபிடித்தால், ஒவ்வொரு ஊருடைய ஜமாஅத்தாரும், ஒவ்வொரு நாட்டுடைய ஆட்சியாளரும் கடைபிடித்தால் இந்த உலகம் என்றைக்கோ நிம்மதியின் சுவாசத்தை சுவைத்திருக்கும், நிம்மதியின் சுவையை இந்த உலகம் அனுபவித்திருக்கும். இந்த நீதி நேர்மை எல்லாம் இந்த சமூகத்தில் எடுபட்ட காரணத்தால் தான். நீதி நேர்மை என்பது செல்வத்தை முன்னோக்கி அல்லது குடும்பத்தை முன்னோக்கி அல்லது பரம்பரையை முன்னோக்கி அல்லது ஊருடைய அந்த வம்சத்தை முன்னோக்கி செயல்படுத்தப்பட்ட காரணத்தால் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலைமைகளை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், நேர்மையான நீதியான ஆட்சியாளராக இருந்தால், தலைவராக இருந்தால், தலைமைத்துவம் என்று யாரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறதோ அவர் நீதியாக நேர்மையாக அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆனை கொண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை கொண்டும் நீதியை நேர்மையை கடைபிடித்திருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அர்ஷின் நிழலை அல்லாஹ் ஒப்படைப்பான். அந்த கூட்டத்திலே அல்லாஹ் எமக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தை அளிப்பானாக.